கோயம்பேடு கோவிலில் கூட்டத்தை பாரு, கூடி நிற்கும் மக்களோட ஏக்கத்தை பாரு. திரும்பி வந்தோம் திரும்பி வரணும் கேக்குது ஊரு, வேண்டுதல கேட்ட கேப்டன் என்ன செய்வாரு? சோறு போட்டு பேச வைக்கும் எங்க குல தெய்வமே, மாலை போட்டு விரதம் இருந்து உன்னை பார்க்க வந்தோமே. சோறு போட்டு பேச வைக்கும் எங்க குல தெய்வமே, மாலை போட்டு விரதம் இருந்து உன்னை பார்க்க வந்தோமே. கோயம்பேடு கோவிலில் கூட்டத்தை பாரு, கூடி நிற்கும் மக்களோட ஏக்கத்தை பாரு. திரும்பி வந்தோம் திரும்பி வரணும் கேக்குது ஊரு, வேண்டுதல கேட்ட கேப்டன் என்ன செய்வாரு? மறையும் போது வாழ்ந்த காலம் தெரியும் என்பார்கள், அத்தனை பேரும் திரண்டு நின்று உறுதி செய்தார்கள். ஊழல்வாதி காணல் நீராய் மறைந்து போவார்கள், ஏழை ஜாதி தோழன் எல்லாம் இறைவனாவார்கள். மக்கள் வெள்ளம் திரண்டு வருதே, ஆர்த்தி எடுத்து அருளை பெறுதே, வாழ்ந்த காலம் இதயம் தொடுதே, இப்படி வாழணும் சபதம் இடுதே. மக்கள் வெள்ளம் திரண்டு வருதே, ஆர்த்தி எடுத்து அருளை பெறுதே, வாழ்ந்த காலம் இதயம் தொடுதே, இப்படி வாழணும் சபதம் இடுதே. கோயம்பேடு கோவிலில் கூட்டத்தை பாரு, கூடி நிற்கும் மக்களோட ஏக்கத்தை பாரு. திரும்பி வந்தோம் திரும்பி வரணும் கேக்குது ஊரு, வேண்டுதல கேட்ட கேப்டன் என்ன செய்வாரு? வாழ்க தமிழ், வளர்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம். தமிழர் என்று சொல்லடா, தலை நிமிடங்களா. தாரக மன்றத்தினுடைய சொந்தக்காரர் புரட்சி கலைஞர் கேப்டனுடைய பிறந்தநாளை முன்னிட்டு ராஜபாளையம் ஒன்றியம் சொர்ணமுத்தூர் கிளைக்கழகத்தின் சார்பில், நிலவுத்தூர் தேவரம் கிளைக்கழகத்தின் சார்பில் சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இவ்விழாவிற்கு வருகை இருந்திருக்கக்கூடிய நமது மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அண்ணன் சையது காசா ஷெரீப் அவர்களையும், படை தளபதி அண்ணன் ஷெரீப் அவர்களை அன்னதான விழாவை தொடங்கி வைக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இப்போ மேலூர் திருச்சிராப்பள்ளி கிளைக்கழகத்தின் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டு கொண்டிருப்பதால் பொதுமக்கள் அனைவரும் வந்து அன்னதானத்தை வழங்கி தருமாறு கேட்டுக்கொள்ள கிளைக்கழகத்தின் சார்பாக பொதுமக்கள் அனைவரும் வந்து அன்னதான கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறது. என்ன செய்வாரு? கோயம்பேடு கோவிலில் கூட்டத்தை பாரு, கூடி நிற்கும் மக்களோட ஏக்கத்தை பாரு. திரும்பி வந்தோம் திரும்பி வரணும் கேக்குது ஊரு, வேண்டுதல கேட்ட கேப்டன் என்ன செய்வாரு? சோறு போட்டு பேச வைக்கும் எங்க குல தெய்வமே, மாலை போட்டு விரதம் இருந்து உன்னை பார்க்க வந்தோமே. சோறு போட்டு பேச வைக்கும் எங்க குல தெய்வமே, மாலை போட்டு விரதம் இருந்து உன்னை பார்க்க வந்தோமே. கோயம்பேடு கோவிலில் கூட்டத்தை பாரு, கூடி நிற்கும் மக்களோட ஏக்கத்தை பாரு. திரும்பி வந்தோம் திரும்பி வரணும் கேக்குது ஊரு, வேண்டுதல கேட்ட கேப்டன் என்ன செய்வாரு? விஜயகாந்தம் மனதில் வாழும் வீரன் என்றே உலகம் சொல்லும், சினமும் இல்லா சிகரம் நீதான், நீதியின் அணி சுமந்த நீர்தான்.
நாட்டின் மன்னனாக வாழ்ந்த தலைவன் விஜயகாந்த் என்ற உண்மைதான். விஜயகாந்தம் மனதில் வாழும் வீரன் என்றே உலகம் சொல்லும் சினமும் நமது இதய தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் 74வது பிறந்தநாள் விழா விருதுநகர் மேற்கு மாவட்ட களத்தின் சார்பாக காலை முதல் இரவு 9 மணி வரை நடைபெற்றது. முதலில் சிவாஜி சட்டமன்ற தொகுதியில் திருத்தங்கல் பகுதி கழகத்தில் கேப்டன் குடும்பத்தாருக்காக, எங்கள் அந்நியாருக்காக, எங்கள் தம்பிகளுக்காக திருத்தங்கல் முருகன் கோயிலில் காலையில் 8:30 மணி to 9 மணி வரை சிறப்பு பூஜை செய்துவிட்டு 9:30 மணிக்கு திருத்தங்கல் பகுதிக்கழக சார்பாக ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் ஏற்பாடு செய்து கொடுத்தோம். அடுத்து சிவாஜி நகரக்கழகத்தின் சார்பாக அன்னதானம் கொடுக்கப்பட்டது. அதற்கப்புறம் காலை 2 மணி வரை பல்வேறு சிவாஜி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு ஒன்றியம் கிளைகளில் சிறப்பான அன்னதானங்கள் இன்று கொடுக்கப்பட்டது. மதியம் 4 மணி to 6 மணி வரை சீலுவத்தூர் சட்டமன்ற தொகுதி சார்பாக சில இடங்களில் அன்னதானம் கொடுக்கப்பட்டது. 6 மணிக்கு மேலே ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செட்டியார்பட்டி பேரூர் கழகத்தில் முருகன் கோயில் வைத்து கேப்டன் பிறந்தநாள் சார்பாக கேப்டனின் குடும்பத்தார், அந்நியார், எங்கள் சகோதரர் விஜயபரபார், சண்முகபாண்டி, அண்ணன் சுதீஷார், கேப்டன் குடும்பத்தார் அனைவரும் நாங்கள் கோயிலில் திருத்தங்கல்ல கேப்டன் குடும்பத்தாருக்காக, எங்கள் அந்நியாருக்காக, கேப்டன் குடும்பத்தின் பிள்ளைகள் அனைவருக்குமாக பிரார்த்தனை பண்ணி திருத்தங்கல் காலையில் 9:30 மணிக்கு ஒரு 1000 பேருக்கு அன்னதானம். அப்புறம் சிவாஜி நகர கழகத்தில் ஒரு 1000 பேர் நலத்திட்டங்களை காலை 8 மதியம் 2 மணி வரை சிவாஜி சட்டமன்ற. அதுக்கப்புறம் சாயங்காலம் 4 மணிலேருந்து 6 மணி வரை சீலத்தூர் சட்டமன்ற அன்னதானங்கள் வழங்கிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு மேலே 9:30 மணி வரை ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒன்றிய கழகத்தில் பல இடங்களில் அன்னதானங்களை தலைவர் பிறந்தநாள் சார்பாக கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லை, மற்ற தலைவர்களுக்கு ஒரு நாளில் கொண்டாடி முடிச்சுருவாங்க. ஆனால் எங்கள் கேப்டனுக்கு மட்டும்தான் டெய்லி இன்னைக்கு முடிவு கிடையாது. ஒரு நாளும் எங்களுக்கு 15 நாளைக்கு கண்டினியூவாக ஃபங்க்ஷன் இருக்குது. நாளைக்கு 2 ஃபங்க்ஷன் இருக்குது. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் சிவாஜி சட்டமன்றத்தில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் எல்லா இடங்களையும் அன்னதானம், வகை. அதாவது இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை உலகமெங்கும் எங்கள் தலைவருக்காக, எங்கள் உயிர்
எங்கள் குடும்ப விளக்கு எங்கள் கேப்டனுக்காக பல நலத்திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கும் உலகத்தில் வாழும் அனைத்து மக்களுக்கும் நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை இத்தருணத்தில் தெரிவித்துள்ளேன்.